அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஜய் சென்சைட். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறத பற்றி தான். குலாப் ஜாமுன் இதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதை ஈஸியாக சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸ்வீட்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் எங்கள் வீட்டில் பர்த்டே வெட்டிங் டேனா கண்டிப்பாக குலாப் ஜாமுன் தான் செய்யணும். அது செஞ்சால் தான் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இதுதான் என்னோடய பிராண்டு. இதில் செஞ்சோம்னா டேஸ்ட்டே தனி தான். என்றைக்கு நான் குலாப் ஜாமுன் செய்ய ஆரம்பித்தேனோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் செஞ்சிட்ருக்கேன். முதல்ல பாகு ரெடி பண்ணிக்கலாம். என்ன அளவு எடுக்கணும், தண்ணி எவ்வளவு எடுக்கணும், எவ்வளவு சர்க்கரை சேர்க்கணும், எல்லா விவரமும் இந்த பேக்லேயே குறிப்பிட்டிருப்பாங்க. அதை பார்த்து செஞ்சாலே நல்லா வந்துடும். ஒரு அகலமான பாத்திரத்தில் 800 கிராம் ஜீனி 800 மில்லி தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடணும். டீயை ஹையில் வச்சுட்டு ஜீனியை கரைச்சிட்டே இருக்கணும். ஜீனி கரைஞ்சதும் 10லேருந்து 12 நிமிஷம் கொதிச்சிட்டா போதும், பாகு ரெடி ஆகிடும். பாகு கொதிக்கும் போதே ஒரு பிஞ்ச் கேசரி பவுடரும் ஒரு 4-5 ஏலக்காயும் தட்டி போட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான். அடுத்ததாக குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு பிளேட்டில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். அழுத்தி பிசையக்கூடாது, மெதுவாக பிசையணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா புஷ்ஷுன்னு ஊறி இருக்கும். கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடணும். ஒரு 35 உருண்டை அளவுக்கு வந்துடும். இப்போ உருண்டை ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்சதும் 250 மில்லி கல்லெண்ணெய் அப்படி இல்லாட்டா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு உருண்டையை போட்டு பார்க்கணும். அது பொன்னிறமாக செவந்திருந்துச்சுன்னா 5-6 உருண்டையாக போட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்துட வேண்டியது தான். அடுத்தது அந்த பாகு நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல, அது எப்படி ஆறி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். மிதமான சூடாக இருக்கும்போது நம்ம உருண்டையை அதில் போட்டுடணும். அப்போ தான் உருண்டை உடையாமல் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா உருண்டை உடஞ்சிடும். அதை நம்ம பார்த்துக்கணும். உருண்டையெல்லாம் போட்டுட்டு மேலே மெலிசான ஒரு துணியை போட்டு மூடிட்டு மேலே பிளேட் வச்சு மூடிடணும். துணி போட்டு மூடினோம்னாக்கா வேர்வை தண்ணி உள்ளே விடாது. 2 மணி நேரம் ஊறினா போதும், குலாப் ஜாமுன் ரெடி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.